கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் காவல் மற்றும் பொதுப்பணித்துறையினர் சார்பில் குமாரகோயில் முருகன் கோயிலுக்கு காவடி கட்டி ஊர்வலம் நடைபெற்றது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவாங்கூர் சமஸ்தான ஆட்சி காலம் முதலே பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை இணைந்து குமாரகோயில் முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்து செல்லும் அந்த நிகழ்வானது ஆன்மீக நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் அந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பக்தர் ஒருவர் நம்மோடு இணைகிறார். வேலுதாஸ் என்ற பக்தரிடம் நம்ம கேட்கலாம். வணக்கம் சார், இந்த நிகழ்வு எதுக்காக நடத்தப்படுது? தக்கலை காவல் நிலையத்திலும் பிடபிள்யூ அலுவலகத்திலும் காவடி குமாரகோயில் முருகனுக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மார்த்தாண்டவர்மா மகாராஜா இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் அதாவது சுமார் 1800 சில்லற கிபி 1800 சில்லறையிலிருந்து இந்த காவடியானது எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு என்று சொன்னால் தக்கலையில் குற்றங்கள் குறைய வேண்டும் என்றும், பிடபிள்யூ அலுவலகத்தில் பயிற்சி அளிக்க வேண்டும், மழை பெய்ய வேண்டும், மக்கள் வறுமை கோட்டில் கீழே இருக்கக்கூடாது என்ற காரணத்தாகவும் இந்த காவடியானது 41 நாள் விரதம் இருந்து தக்கலை குமாரகோயில் முருகனுக்காக காவடி எடுக்கின்றார்கள். இந்த காவடி இதுவரைக்கும் இந்த தக்கலையிலிருந்தும் பிடபிள்யூ அலுவலகத்திலிருந்தும் எல்லா வட்டம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். தக்கலையில் இந்த காவடியை போலீசும் பொதுமக்களும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குற்றங்கள் குறைவதற்காகவும் பயிர் வளம் செழிப்பதற்காகவும் காவல்துறை, பொதுப்பணித்துறை, பொதுமக்கள் இணைந்து இந்த காவடியானது முருகன் கோயிலுக்கு பாரம்பரிய ரீதியாக எடுத்துச் செல்லப்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழ் தினம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிஜனுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அருள்குமார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.